வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ப்ரூவிடாட் சீரிஸோடைய எபிசோட் 4க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த எபிசோடு ரொம்ப தரமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ப்ரூவிடாட் சீரீஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த எபிசோடு எப்படி இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கும். இந்த எபிசோட் மேக்ஸிமம் கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும், அதே சமயத்தில் ஹீரோ நான் யாருன்ற விஷயத்தை தேடி போகிற மாரி அந்த மாதிரி தான் ஸ்டோரியோடு இதில் அமைச்சிருப்பாங்க. அதால் இந்த எபிசோட் மேபி ஸ்லோவாக போக வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே க்ரியேட் பண்ணுவாங்க. கதையோடைய ஆரம்பத்திலே சியாக் டாங்ஜு காரில் போயின்னு இருக்காரு. அந்த சமயத்தில் பின்னாடி யாரோ ஒருத்தர் இவரை திருத்தி வர, அது யாருன்னு சியோ டாங்ஜுவால் பார்க்க முடியல. சியோ டாங்ஜுவும் அது யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா அவருடைய கண்ணில் எல்லோ கலர் லைட் அடிக்குது. அந்த சமயத்தில் இவர் ரொம்ப பயத்தில் இருக்க. அதே சமயத்தில் எதிர ஒரு எட்ஜ் ஃபினிஷ் ஆகுது. அந்த எட்ஜில் இவர் காரை விட அதுக்கடுத்ததா இவர் கடலில் போய் முழுக அப்படியே ஒரு கண்ணை திறக்கிறாரு. இந்த இடத்துல இது இவருக்கு ஒரு கனவாட்டம் வந்திருக்கு. அந்த இடத்துல சியோடாங்ஜுக்கு முன்னாடி ஜாங்கன்னு ஒருத்தர் வர்றாரு. இவரோட நேம் ஜாங். அந்த ஜாங்கிறவர் சியோடாங்ஜுக்கு ஊசியை போட்டு சியோடாங்ஜுவை அதே இடத்துல மட்டையாக்குறாரு. சியோடாங்ஜுவும் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ண. இந்த ஜாங்கன்றவரும் இந்த ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமானவர். நெக்ஸ்ட் அதை இல்டோ சோஃபாவில் உக்காஞ்சி கொஞ்சோண்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதே சமயத்தில் சேர்மேன் சரக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு சரக்கை யாருக்கும் தெரியாமல் எடுக்க, அந்த இடத்துல ஹில்டோ உட்காந்துருக்கிறத பார்த்து இவர் ஹில்டோ கிட்ட பேச, ஹில்டோ வேகமாக பேசலான்னு இருக்கும்போது நீ அமைதியாரு, செக்ரட்டரி காங்குக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு போது அந்த இடத்துக்கு செக்ரட்டரி காங் அந்த சரக்கு பாட்டில் வாங்கி வச்சிடுறாங்க. யாருக்கும் தெரியாமல் சரக்கு அடிக்கலான்னு நினச்சிருப்பாரு என்னமோ. அதெல்லாம் அவங்களும் இது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்ல, அவருமே ஒழுங்காக நீ பெட்டுக்கு போடான்ற மாரி இந்த பக்கம் ஹில்டோவை தீட்டி விட, அந்த இடத்துல ஹில்டோவும் ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்க. ஹில்டோவும் அவருடைய ரூமுக்கு போக, போன எபிசோட் தான் ஹில்டோ செக்ரட்டரி லாக்கருக்கான அந்த பாஸ்வேர்ட் நோட்டை தேடி இருந்திருப்பாரு. அந்த விஷயத்த செக்ரட்டரி காங் பார்த்துருப்பாங்க. ஆனால் அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை பற்றி செக்ரட்டரி காங் நினைக்க, அதே சமயத்துலேயே ஹில்டோ சேர்மேன் கூட பேசுகிறாரு. சேர்மேன் கூட இந்தமாரி ஜாங்ஜூனுக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஜாங்ஜூன் கிட்ட மொத்தம் 59 துணை கம்பெனிகள் இருக்கான். ஆனால் இந்த பக்கம் சேர்மேன் கிட்ட 39 தான் இருக்கான். அதை பற்றி சொல்ல, அதே சமயத்தில் இவருடைய பணத்தெல்லாம் ஒரு ப்ரைவேட் லாக்கரில் வச்சுருப்பாரு. அதுக்கான பாஸ்வேர்டு நம்ம டாங்ஜூக்கு தான் தெரியுமா. அதால் என்னால் டாங்ஜூவை ரீச் பண்ண முடியல. டாங்ஜூ எங்கே இருக்கான்னு தெரியல. அதுக்கான பாஸ்வேர்டை நான் மறந்து போயிட்டேன். அதே சமயத்தில் என்னுடைய லிக்யூர் பாஸ்வேர்டும் என் மண்டையில் ஞாபகம் இல்லைன்னு அதே சமயத்தில் சேர்மேன் ஜாங்ஜூனுக்கு பணம் வேணும்ல, அது ரொம்ப தரலான்ற மாதிரி இந்த பக்கம் இவருடைய அந்த சேஃபர் லாக்குக்கான ஒரு பாஸ்வேர்டை ஹில்டோ கிட்ட காமிக்கிறாரு. இதை ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொல்ல, அதே சமயத்தில் ஹில்டோ எப்பயும் போல் எக்ஸசைஸ் எடுக்கிறாரு. எடுக்கும்போது கீழே ஒருத்தவர் நிற்கிறாரு. அவர் இவர் கண்ணுக்கு சியோடாங்ஜு ஓட்ட தெரியாது. சியோடாங்ஜு இவரை பார்த்து சிரிக்கிற மாரி இருக்க, அதை பார்த்து இவர் கத்தும் போது தான் கீழே நின்றுது வேற ஆளுன்னு தெரிய வருது. இப்படிலாம் இருக்கும்போது அங்கே இவங்க ஒய்ஃப் வராங்க. வரது மட்டும் இல்லாமல் சோனுவை பற்றி சொல்கிறாங்க. சோனு இந்தமாரி நம்ம ஃபேமிலிக்குள்ளார வந்துருவானோன்னு தோணுது. டேயோனுக்கு ஏற்ற பதவியை சோனு பறிச்சுப்பானோன்னு தோணுது. சியோடாங்ஜுவை நம்ம முன்னாடி ஏற விடக்கூடாது, சியோடாங்ஜுவை நம்ம கொல்லக்கூடாது, அதுக்கு வேறு வழியை பார்க்கணுன்ற மாரி இவங்க பேசின்னு இருக்காங்க. சியோடாங்ஜு காணாமல் போயிட்டாருன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. வெக்கேஷனில் இருக்காருன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் யாருக்கும் தெரியல. இப்போதைக்கு டேயோனுக்கு தான் எல்லா பதவியும் கிடைக்கணும்னு இந்த பக்கம் ஹில்டோவுடைய ஒய்ஃப் தான் நினைக்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், சியோடாங்ஜு நம்ம வழியிலே வரமாட்டான்னு இந்த பக்கம் ஹில்டோ சொல்லின்னு இருக்காரு. அப்படியே ஹீரோவை காமிச்சா, ஹீரோ கார் கிராஷில் கீழே விழுந்திருப்பார்ல, அதுலேருந்து இப்போதைக்கு மேலே எழுந்திருக்காரு. பாலத்துக்கு மேலே எழுந்திச்சு இவர் யாரோ ஒருத்தவங்களுடைய காலை பார்க்குறாரு. ஆனால் முகத்தை பார்க்கல. யாரோடைய முகமும் இவருக்கு முழுசாக தெரியல. அதே சமயத்தில் இவர் இந்த இடத்துல ரியாலிட்டியில் முழிக்கிறாரு. முழிக்கும்போது முன்னாடி ஜாங் இருக்க, நீ ஒன்றும் உயிரோடு தான் இருக்கேன்ற மாரி ஜாங் ஹீரோ கிட்ட பேச, ஹீரோ நீ யாரு, முதல்ல நான் யாருன்னு கேட்க. இப்படிலாம் இருக்கும்போது அந்த என்டர் சேஃப் லாக்கர் இருக்குல்ல, அதுக்கான பாஸ்வேர்டை சார்ட் ஏறலான்னு வராங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அந்த புக்ஸ்குள்ளார லாக்கருக்கான பின் இருக்கான்னு சொல்லிட்டு இப்படிலாம் தேடும்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க வர மாரி இருக்க. அதால் இவங்க தவறுதலாக அங்கே இருக்கக்கூடிய பென்சில் பாக்ஸை தள்ளி விட்டுறாங்க. அந்த பென்சில் பாக்ஸுக்குள்ளார தான் இந்தமாரி அந்த பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டை இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போதைக்கு கிட்ட லிக்யூர் அதுக்கு அடுத்ததா அந்த என்டர் பாஸ்வேர்ட் கிடச்சிச்சு. இதை வச்சு இவங்க நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்படிலாம் இருக்கும்போது ஹில்டோவும் சேர்மேனும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல சேர்மேன் அவருடைய லிக்யூர் பாஸ்வேர்டை போட்டு அதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறாரு. எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இது
கொடின்ற மாரி இந்த பக்கம் ஹில்டோவுக்கும் சேர்மேனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போகிற மாரி இருக்குது. அந்த இடத்துல ஜாங்ஸூனுக்கு தேவையான பணத்தை நம்ம தரலான்ற மாரி இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. அதே சமயத்துல சேர்மேனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சியோடாங்ஜு கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து இதில் இருக்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு போன எபிசோட் தான் சொல்லியிருப்பாரு. அதில் இந்தமாரி அந்த ப்ரைவேட் சேஃப்கான பாஸ்வேர்டு ஒரு சீட்டில் எழுதி வச்சுருக்கோன்னு இப்போ தான் சேர்மேனுக்கே ஞாபகம் வருது. அதில் ஹில்டோ கிட்ட இவர் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலான்ற மாரி பேசிட்டு ஹில்டோவை அமுச்சு விட, அதே சமயத்தில் இவர் அந்த பாஸ்வேர்டு கிடைக்குமான்னு எல்லா புக்லேயும் தேடின்னு இருக்கா சாமேரி. அப்போ தான் இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. இவர் பென்சில் பாக்ஸில் தான் அந்த பாஸ்வேர்டை ஒழிச்சு வச்ச விஷயம். அதில் அது பென்சில் பாக்ஸில் இருக்குன்னு எடுத்து பார்க்கும்போது அது இல்லை, அது சாய் எடுத்து போயிருக்காங்க. அந்த விஷயம் இவருக்கு தெரியாது. அதில் அவர் ஒரு மாதிரி கடுப்பாகிறாரு. இந்த இடத்துல இவர் ஹில்டோவுக்கு கால் பண்ணி இந்தமாரி நம்ம ஜாங்ஸூனுக்கு அப்புறம் பணத்தை தந்துக்கலாம், இப்போதைக்கு வேறு வழி கிடையாதுன்ற மாரி பேசின்னு இருக்காரு. அதே சமயத்துலேயே அப்படியே ஹீரோவுடைய சீனை காமிச்சா சியாங்கன்றவர் ஹீரோவுக்கு பசி எடுக்குதுன்றதுனால ஹீரோவுக்கு சாப்பாடு போட்டுன்னு இருப்பார். ஹீரோ அதை சாப்பிட்ட அந்த இடத்துல நான் எதுக்கு ஒன்று ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலனா, உன்னுடைய உடம்புல 2 புல்லட் ஷாட் இருந்துச்சு, போலீஸ் என் மேலே தான் சந்தேகப்படுவாங்க, உன்னை யார் சுட்டது, உன்னை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னை யாரும் சொல்ல, நான் கார் கிராஷில் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்கிறாரு, கார் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, இந்த புல்லட்டை நீ பாருன்ற மாரி இந்த பக்கம் அவர் சொல்ல, சரின்னு ஹீரோ நீச்சல் அடிச்சா அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. இந்த இடத்துல ஹீரோவுடைய நேம் ஹீரோ என்னன்னு நினச்சின்னு இருக்காருன்னா சியாங் ஹியோன்னு நினச்சின்னு இருக்காரு. ஹீரோ டாங்ஸூன்னு நினைக்கல, சியாங் ஹியோன் தான் அவருடைய பேரை எல்லா இடத்துலையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு. அதை தான் இந்த சியாங் கிட்டே சொல்லி வச்சுருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது இவங்க நடந்து போகிறாங்க. மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையில் நம்ம டாங்ஜூக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கடல்லேருந்து டாங்ஜூ முடுகிறாரு. அதுலேருந்து இவர் வெளியே வராரு. கரைக்கு வர்றது மட்டும் இல்லாமல் இவர் பயங்கரமாக உயிருக்கு போராடின்னு இருக்காரு. இப்படி ஒரு விஷயம் தெரிய வர, அதே சமயத்தில் ஜாங்ஸூன் ஹில்டோவை பார்க்க மழையிலே ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஹில்டோ இந்தமாரி ஜாங்ஸூனுக்கு பரிசு தராரு, அதாவது கொரியன் வான் தராரு. அந்த இடத்துல ஜாங்ஸூன் தான் சொல்கிறான்னா, இந்தமாரி சேர்மேனுடைய சேஃபர் லாக்கில் கொரியன் வான்லாம் இருக்காது, US டாலர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு இவங்க பேசின்னு இருக்காங்க. அதே சமயத்துல டேசான் எப்பயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் டேசானை பற்றி பேச அப்படியே ஹீரோடைய சீனுக்கு வந்தால் ஹீரோடைய பொருட்களை சியாங் எடுத்து வச்சுருப்பாரு. அவர் அந்த பொருட்களை காமிக்கிறாரு. பிரேஸ்லெட்டை காமிக்க கையில் இருக்கிற டேட்டூவில் OEN போட்டிருக்கோம், அதாவது யோன்னாம்னு போட்டிருக்கோம், அதை காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் போட்டிருக்கிற கோட், அதுக்கு அடுத்ததாக இவருடைய ஃபோன்லாம் எடுத்து காமிக்க அதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோவுக்கு எதுவும் ஞாபகம் வர மாதிரி இல்லை. அந்த ஃபோன் ஒர்க் ஆகிற விஷயம் தெரியுது. அதெல்லாம் அந்த ஃபோனை எடுத்து பேசலான்னு இருக்கும்போது நீ யார்கிட்டையும் பேசாதன்ற மாரி சியாங் சொல்கிறாரு. இருந்தாலும் ஹீரோ அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்க்க அந்த ஃபோன் ஒர்க் ஆகிற விஷயம் தெரியுது. அப்படியே யோன்னாம காமிச்சா யோன்னாம் ஹீரோடைய ஃபோனுக்காக காத்துன்னு இருக்க. அந்த இடத்துல ஹியூச்சியோவில் கூட்டின்னு ஹீரோயினியோட அம்மா வராங்க. அதில் ஹியூச்சியோவில் பார்த்தோன்னே ஹீரோயினி கடுப்பாக்க அந்த இடத்துல ஹீரோயினோட அம்மாவும் நீ இவனோட வீட்டுக்கு இன்னைக்கு டின்னருக்கு போ, நீ இவன் கூட தான் போகணுன்ற மாரி கட்டாயப்படுத்த. அதே சமயத்தில் இவங்க வெளியே போகும்போது ஹீரோயினி அவங்க அம்மாவை ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட போய் என்னால் எதுவும் பண்ண முடியாது, உன்னுடைய ஷேர் எப்போவும் அங்கே போயிடுச்சு, அது திரும்ப வரப்போகிறது கிடையாது, நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ, எல்லாமே இப்படி தான் நடக்குன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டோன்னே இவங்க கருப்பாய் அப்படிக்கா போக. அதே சமயத்துலேயும் இந்த இடத்துல ஹியூச்சுவல் உக்காந்துன்னு இருப்பார்ல, திடீர்னு அந்த ஃபோன் ரிங் ஆக அந்த ஃபோனில் வேறு யாரும் வரல, டாங்ஜூ தான் வராரு. டாங்ஜூ ஒரு நேம் சியோங் ஹியோன்னு சொல்ல அந்த இடத்துல ஏன்டா பேரை மாற்றி சொன்னால் மட்டும் நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோம் நீ நினச்சா, அட டாங்ஜூ புறம்போக்கு மாவனை, நீ மட்டும் என் கையில் கிடச்ச நீ சத்தடான், நானே உன்னை என் 2 கையால் கொண்டுருவேன்னு சொல்லும்போது முதல்ல நீ யாரான்ற மாரி 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டின்னு இருக்காங்க. இப்படிலாம் இவங்க பேசின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபோன் கிராக் ஆகி ஒரு மாதிரி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்படியே யோன்னாம் சேர்மேன் கிட்ட தான் பேசுகிறாங்க. ஷேர்மேனுமே எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான், இந்த ஷேர்ஸ் இப்போதைக்கு இது மொத்தமே ஒரு பிஸ்னஸாக தான் இருக்குது, உன்னுடைய ஷேர்ஸ் பக்காவாக தான் இருக்குது, அதனால் நீ அவன் சைடு போயிட்ட, அவன் சொல்கிறத தான் நீ செய்யணுன்ற மாரி இந்த பக்கம் சேர்மேன் சொல்கிறாரு. எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஐடியாவை தான் பார்க்க. இப்படிலாம் இருக்கும்போது ஹியூச்சுவல் அந்த ஃபோனை எடுத்தாந்து இந்தமாரி ஹில்டோடைய ஒய்ஃப் கிட்ட தராரு. தரும்போது அந்த இடத்துக்கு செக்ரட்டரி காங் வர அவர் அதே சமயத்துலேயே நம்ம டாங்ஜூவை பற்றி பேசினிருப்பார். டாங்ஜூ அவன் நேமு சியோங் ஹியோன்னு சொன்னான், அவன் பைத்தியகாரத்தனமாக உளறின்னு இருந்தான், அது எதுவும் புரியலன்னு சொல்ல இதை செக்ரட்டரி காங் கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு போகிறாங்க. ஏன் தான் தெரியல. ஓகே இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவன் திரும்ப கால் பண்ணால் அதை நான் சமாளிச்சுக்கிறேன்ற மாரி இந்த இடத்துல ஹில்டோடைய ஒய்ஃப்மே சொல்லிருக்க. சரின்னு இவரும் வெளியே சேர்மேனை பார்க்க அந்த இடத்துல யோன்னாம் அந்த ஃபோனை பார்த்துடுறாங்க. அந்த ஃபோனை தாங்கன்ற மாரி அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது ஃபோனை தர முடியாது போடின்ற மாரி அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க.
இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே நமக்கு ஹில்டோவை காமிக்கிறாங்க. ஹில்டோவுடைய செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டாங்ஜூ வந்து கடல் சைடாக போனதா அதிக பேர் சொல்கிறாங்கன்ற மாரி அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல அதை இந்த பக்கம் இவருமே கொஞ்சம் கேட்டு வச்சுக்கிறாரு. அதே சமயத்துல டாங்ஜூ சாங்கை காமிச்சா இவங்க இது வரைக்கும் நடந்த கார் ஆக்சிடெண்ட்டை பற்றி பார்க்குறாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட்டு என்னென்னமோ போட்டு பார்க்குறாங்க, ஹீரோடைய நேமோ போட்டு பார்க்குறாங்க, அதை போட்டு பார்க்குறாங்க, இதை போட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு எந்த வித இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இது வரைக்குமே ஹீரோ கார் ஆக்சிடென்ட்டில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நினச்சின்னு இருக்காரு. அதே சமயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேர்மேனை பார்க்க ஹில்டோ வந்திருக்காரு. ஹில்டோ வரது மட்டும் இல்லாமல் இந்தமாரி கடை சைடில் டாங்ஜூவை பார்த்ததா சில ரிப்போர்ட் வந்திருக்கு. அதால் டாங்ஜூவை பற்றி நம்ம வேணா போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோமான்ற மாதிரி லைட்டாக பிட்டு போட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல டாங்ஜூ பற்றி கொஞ்சம் தப்பாக பேசலாம்னும் போது அந்த இடத்துல டாங்ஜூடைய கனவை இந்தமாரி கடல் சைடில் போய் வெக்கேஷன் கொண்டாந்தான். அவன் இப்போதைக்கு வெக்கேஷன் தான் இருக்கான், அவனை நம்மளால் ரீச் பண்ண முடியலன்ற மாரி அந்த மாதிரியான சில டீட்டெயிலை பற்றி இந்த இடத்துல பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ளார இப்படி ஒரு டிஸ்கஷன் போயின்னு இருக்குது. இப்படிலாம் போகிற சமயத்தில் அதே சமயத்துலேயே நம்ம 2 ஆட்களை காமிக்கிறாங்க. இவங்க எப்படியோ எந்த வித டீட்டெயிலும் கிடைக்காம வர, அம்மா நீ யார், உன்னை பற்றி எதுவுமே தெரியல, நீ உண்மையாலுமே கார் ஆக்சிடென்ட்டில் தான் இந்தமாரி ஆச்சான்ற மாரி இவங்க பேசின்னு இருக்க. உன்னை பார்க்கும்போது அப்படியே ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாரி இருக்குது, என்ஐஎஸ் ஏஜென்ட்டா நீ, இல்லைனா நீ போலீஸான்ற மாரி சும்மா ஃபன் பண்ணிருக்க. சியாங்க்கு ஃபோன் வருது, ஹீரோடைய ஃபோன் ரெடின்ற மாரி ஒரு ரிப்பேர் சென்டர்லேருந்து ஃபோன் வர, சரின்னு அந்த ஃபோனுமே இவங்க வாங்கிடுறாங்க. அதே சமயத்தில் ஹில்டோடைய ஒய்ஃப் வந்து ஹில்டோ கிட்ட அந்த ஃபோனை தராங்க. இந்தமாரி நாம் இன்னும் டாங்ஜூ கூட கனெக்டாக தான் இருந்திருக்கா, டாங்ஜூ ஃபோன் பண்ணியிருக்கான்ற மாரி அந்த மாரி டீட்டெயிலாம் சொல்ல, நீ அதை பற்றி கவலைப்படாதன்னு இந்த பக்கம் ஹில்டோ சொல்கிறாரு. ஹில்டோ இது வரைக்கும் சம்திங் டாங்ஜூ இறந்து போனதாக நினச்சின்னு இருக்காரு. இருந்தாலுமே அந்த பக்கம் அவங்க ஒய்ஃப்மே எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாரி ஹில்டோ கிட்ட சொல்ல, ஹில்டோ நான் பார்த்துக்கிறேன். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அப்படியே ஹீரோ இருக்கிற சீனை காமிச்சா ஹீரோ அகெயின் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது அதை ஹில்டோ எடுக்கிறாரு. ஹில்டோ எடுக்கும்போது ஹீரோ ஆரம்பத்தில், டேய் எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா என்னையை தீட்டிருப்பேன், நீ தானே மர்டரர், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டா உன்னை கொல்லாம விட மாட்டேன், நீ தானே என்னை சுட்டதுன்ற மாதிரி சொல்ல, இவன் இந்த இடத்துல பேசினால அதால் டாங்ஜூ உயிரோடு இருக்கிற விஷயத்த ஜாங்ஜூன் கிட்ட இந்தமாரி ஹில்டோ சொல்லிடுறாரு. அதால் ஜாங்ஜூன் அவன் ஒன்றும் உயிரோடு தானே இருக்கான், 2 புல்லெட் வாங்கி கடலில் விழுந்தும் அவன் உயிரோடு தானே இருக்கான். அப்போ நான் அவனை பார்த்த உடனே அந்த இவருடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, ஸ்விஸ் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு வாங்கணும். அதில் இந்த பக்கம் கூவை ஒரு தனிப்படையை அனுப்புறது மட்டும் இல்லாமல் எங்கே அவன் இருக்கானோ அதை ட்ராக் பண்ணுங்கன்ற மாரி அவனுடைய ஃபோனை ட்ராக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது இதுன்னு மிகப்பெரிய வேட்டை இந்த பக்கம் நடக்க, ஹீரோவும் அதே சமயத்து இவருக்கு கார் ஆக்சிடென்ட் ஒரு இடத்துல நடந்திருக்குன்னு இவர் நினைப்பாரு. அந்த இடத்துக்கு இவர் போக அதே சமயத்துலேயே ஹில்டோவை காமிச்சா ஹில்டோ ஹீரோவை கொன்ன அந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருக்காருன்னு பார்க்க எந்தவித அடையாளமும் கிடைக்காது. இந்த விஷயத்த இவர் ஜாங்ஜூன் கிட்ட சொல்கிறாரு, ஹீரோ திரும்ப இந்த இடத்துக்கு வரலன்னு. அதே சமயத்தில் கூவை வந்து ஹீரோ ட்ரெஸ் ஆர்டர் பண்ண அந்த கடையிலையும் சரி, அதே சமயத்தில் ஹீரோ எங்கெல்லாம் போயிருக்காரோ அந்த மொத்த இடத்துலையும் விசாரிச்சு கடைசியாக ஹீரோ போன அந்த சில இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஹீரோவை கடைசியாக பார்த்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. ஹீரோவை பார்த்த ஷாக்கில் இவர் ஒரு மாதிரி ஸ்டன்னிங்காக இருக்க. அந்த இடத்துல ஹீரோவும் இவரை பார்த்துட்டு அப்படியே போக, அவன் ஏன் அப்படியே போகிறான்னு கூடிய ஒரு எண்ணத்தில் அவர் தண்ணியில் விழ, கடைசியில் ஹில்டோவுக்கு நீச்சல் தெரியாது, ஹில்டோ தத்தளிக்க அந்த இடத்துல ஹீரோ தான் கீழே இறங்கி ஹில்டோவை காப்பாற்றுறாரு. அந்த இடத்துல ஹில்டோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் ஹீரோவை பற்றி தான் யோசிக்கிறாரு. அவன் எப்படி இருந்தான்ற மாரி ஹீரோ இன்னும் உயிரோடு இருக்கிறத பற்றி யோசிக்க, ஹீரோ இப்போதைக்கு ஒரு மாதிரி ஜுரத்தில் இருக்காரு பயங்கரமாக. அதே சமயத்தில் இந்த பக்கம் எவனோ ஒருத்தவனை டார்ச்சர் பண்ண ஒரு இடத்த இந்த பக்கம் மேக் பண்ணின்னு இருக்காங்க. அது ஏன்னு தான் தெரியல. இப்படிலாம் இருக்கும்போது அந்த ஃபோன் ஷாப்பில் போய் இந்தமாரி ஃபோனை அகெயின் ரிப்பேர் பண்ணலான்னு போகும்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க ஹீரோ பற்றி தேடி வந்த விஷயத்தை பற்றி சொல்ல, இதை கேட்டோடனே வேகமாக ஹீரோவை நோக்கி சாங் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஒழிஞ்சிக்க இந்த இடத்த எப்படியோ கூவை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆட்களோட அந்த இடத்துக்கு வந்து ரிசர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல யாரும் கிடையாது. அவங்க பின்வாசல் வழியாக போயிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அதில் பின்வாசல் வழியாக போயிருக்காங்கன்றதுனால எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியை வச்சு இந்த பக்கம் டாங்ஜூவை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, ஜாங்ஜூன்கிட்டையும் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல, சரி அந்த இடத்த விட்டு வாங்கடான்னு சொல்ல, சரி நீ இவங்களாம் போக, கடைசியில் பார்த்தா அவங்க கட்டிலுக்கு அடியில் தான் ஒழிஞ்சிருக்காங்க. அந்த கட்டிலை தூக்கி பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். எப்படி அவங்க தப்பிச்சிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அதே சமயத்தில் ஹில்டோ வந்து உனக்கு டாங்ஜூ கால் பண்ணானான்ற மாரி யோனாம் கிட்ட கேட்க, யோனாம் கால் பண்ணலை, எதுக்கு அதை கேட்குறீங்கன்னும் போது அவர் பெருசாக ஆன்சர் பண்ணல. இருந்தாலும் அந்த பக்கம்
ஹியூச்சுவல் வரான். ஹியூச்சுவல் வரது மட்டும் இல்லாமல் நான் எப்படி இருக்கேன்ற மாரி கேட்க அந்த இடத்துல ஹியூச்சுவலோடைய கோட் ஒழுங்காக இருக்காது. அதை இந்த பக்கம் சரி பண்ணுறேன்னு யோனாம் கிட்ட போய் அதை சரி பண்ணேன். ஹியூச்சுவல் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து அவளுக்கு கொஞ்சமாச்சு கிஸ் கொடுப்போன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல ஹீரோயினி தள்ளி விலக ஆரம்பிக்கிறாங்க. நான் ஜஸ்ட்டு உன்னுடைய துணியை மட்டும் தான் மாற்றினேன், உன்னுடைய கோட் சரியா இல்லை, கோட் சரியா இல்லைனா மற்றவங்க அதை பார்த்து தப்பாக நினைப்பாங்கன்னு இவங்க சொல்லிட்டு அப்படியே காரில் போகிறாங்க. 2 பேருமே தனியாக ஒரே இடத்துக்கு தான் போகிறாங்க. அந்த இடத்துல இவங்க போகும்போது இவங்களை கிராஸ் பண்ணி தான் ஹீரோவும் போகிறாரு. அதை இவங்க நோட்டீஸ் பண்ணலை. ஹீரோ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, இவர் ஒரு கோட்டு போட்டிருப்பாரு இறக்கும்போது, அந்த கோட்டு இந்த இடத்துல தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இவர் வந்திருக்காரு. இந்த கோட்டை பற்றி தெரியுமான்ற மாரி கேட்க நாங்கள் அதுக்கு மேனேஜர்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும்னு இவங்க சொல்ல, அதே சமயத்தில் ஹியூச்சுவலும் ஹீரோயினியும் அவங்களுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை பார்க்க அப்படியே இவங்க கீழே இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. வரும்போது அந்த இடத்துல யோனாம் டாங்ஜுவை பார்க்குறாங்க. டாங்ஜுக்கு தான் எந்த மெமரியுமே இல்லையே. அந்த இடத்துல டாங்ஜு அந்த லேடி கிட்ட பேசின்னு இருக்க அப்படியே யோனாம் டாங்ஜு ஸ்டன்னிங்காக பார்த்துக்கின்னு சியோ டாங்ஜுன்னு கூப்பிட அந்த இடத்துல ஹீரோ திரும்பி பார்த்து யாரும் இந்த பக்கம் ஒரு மாதிரி முழிக்க அதோட என்டையர் இந்த எபிசோடு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேபி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் ஸ்லோவாகவோ லேசியாகவோ இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த விஷயத்தை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, ஏன்னா இந்த எபிசோட் முழுக்க மேக்ஸிமம் பொலிட்டிக்கலாக தான் போகும். ஏகப்பட்ட இடத்துல முக்கியமாக ஜாங்ஸூனை பற்றி தான் அதிக இடத்துல சொல்லியிருப்பாங்க. அவருக்கு பணத்தை செலுத்துறது அதை பற்றி தான் சேர்மேன் ஹில்டோ பேசியிருப்பாங்க. இந்த ஃபுல் அண்ட் ஸ்டோரியுமே ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹில்டோ சேர்மேன் அவங்க 2 பேரை ஃபோக்கஸ் பண்ணி ஜாங்ஸூன் கிட்ட போயிருக்கும். அதெல்லாம் இது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக போயிருக்கும். ஹீரோ சில இடத்துல தான் காமிச்சிருப்பாங்க. அவர் நான் யாருன்ற விஷயத்தை தேடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஹீரோக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு. அவருக்கு எப்படி திரும்ப மெமரி வரப்போகுது, ஹீரோ இப்போதைக்கு எங்கே இருக்காருன்ற விஷயத்தை நாம் பார்த்துறாங்க. அதை ஃபாலோ பண்ணி இது சேர்மேனுக்கு தெரியும், ஹில்டோவுக்கு தெரியும், ஜாங்ஸூனுக்கு தெரியும். இப்போதைக்கு ஜாங்ஸூன் ஹீரோவை கொல்லணும்னு சொல்லிட்டு தேடின்னு இருக்காரு. அவருடைய பேங்க் பாஸ்வேர்டு ஹீரோ கிட்ட தான் இருக்குது. அதை அவர் ஹீரோவை தேடின்னு இருக்காரு. நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக இதோட தரமாக இருக்கும். இது மேக்ஸிமம் பொலிட்டிக்கலாக போனதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆகிருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபீலை நான் தந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த எபிசோட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் எனிவேஸ் இதுக்கு மேலேருந்து நம்ம சொல்ல வந்து வர்றது கிடையாது. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஆஃப் கைஸ் வர்ட்டா.